கங்கையில் குளித்தால் மோட்சம் யாருக்கு? ஒரு முறை சிவனும் பார்வதியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பார்வதி கேட்டார், ஐயனே, கங்கையில் குளித்தால் அனைவருக்கும் மோட்சம் என சொல்கிறீர்கள், ஆனால் குளிக்கும் அத்தனை பேரும் மோட்சத்துக்கு வந்தால் மோட்சம் தாங்காதே என கேட்டார். சிவன் சொன்னார், என்னோடு வா, வயதான பெரியவர்களாக போவோம் என அழைத்து சென்றார். கங்கை கரையினை அடைந்த சிவன், நான் இப்போது கங்கையில் விழுந்து விடுவேன், நீ உதவிக்கு யாரையாவது கூப்பிடு, ஆனால் இதுவரை பாவமே செய்யாதவர்கள் மட்டுமே வந்து காப்பாற்றுவார்கள் என கூறி சென்று ஆற்றில் விழுந்ததை போல் நடித்தார். உடனே பார்வதி தேவி அங்கிருந்தவர்களை உதவிக்கு அழைத்தார். அழைத்தவுடன் ஓடி வந்தவர்களிடம் தேவி, பாவம் செய்யாதவர்கள் மட்டும் போய் காப்பாற்றுங்கள் என கூறினார். உடனே ஓடி வந்தவர்கள் அனைவரும் பின்வாங்கினார்கள். அனைவரும் தயங்கி நின்றார்கள். அப்பொழுது எங்கிருந்தோ ஓடி வந்த இளைஞன் ஒருவன் எம்பிரானை காப்பாற்றி கரை சேர்த்தான். உடன் பார்வதி, அன்னை, அப்பா, நீ பாவமே செய்யவில்லையா என கேட்டார். அவன் சொன்னான், எனக்கு எதுவுமே தெரியாதம்மா, கங்கையில் இறங்கியவுடன் என் பாவங்கள் மறைந்து விடும் அல்லவா, அப்புறம் என்னால் அவரை காப்பாற்ற முடியும் என நம்பி செய்தேன், அவ்வளவுதான் அம்மா என்றார். சிவன் சொன்னார், குளிக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு குளிப்பதில்லை, கடமைக்கு குளிக்கிறார்கள் என்று. பக்தி அலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.